தமிழுக்கும் தமிழ் சார்ந்த மாணவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் தமிழாசிரியர் நா. முரளி. இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது என்ன? புணர்ச்சியில் 90 900 அறிவோம். 90 900 இந்த சொல் எப்படி தோன்றுகிறது? எதன் அடிப்படையில் தோன்றுகிறது? இந்த சொல் தோன்றுவதற்கான விதிகளை வரையறுத்த வல்லுநர்கள் யார்? இந்த சொல் பிரியும் பொழுது எவ்வாறு பிரிகிறது? அதே இந்த சொல் சேரும் பொழுது எவ்வாறு சேர்கிறது? எண்ணு பெயர்களில் எத்தனையோ எண்ணு பெயர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐயம் தோன்றும். எத்தனையோ எண்ணு பெயர்கள் இருக்கும் பொழுது இந்த எண்ணு பெயர் மட்டும் எடுத்து தாங்கள் விரித்துரைப்பதற்கான காரணம் என்ன எங்க ஐயம் தோன்றும் தான். இது எல்லோருக்கும் முடியாது. இரண்டாவது, அதே இடத்தில் இன்னொரு ஐயமும் எழும். எண்ணு பெயர்களில் எந்த எண்ணுக்கும் இல்லாத மாற்றம், எந்த எண்ணுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த எண்ணை வைத்து புணரக்கூடிய சொற்களுக்கு உண்டு. அப்ப அந்த எண்ணு என்ன? அந்த எண் புதிய சொல்லை பெறுவதற்கான விதிகள் என்ன? அந்த விதிகளை தொல்காப்பியரும் நன்னூலாரும் எப்படி வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் அறிய போகிறோம். அதில் 90 900 இதை பிரிக்கும் பொழுது எவ்வாறு பிரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கூட்டல் 100, அதாவது 9 கூட்டல் 100 90 எனவும் 9 கூட்டல் 1000 900 எப்படி? அதனுடைய அடி சொல்லுக்கும் அதனுடைய வரு சொல்லுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாமல் ஒரு சொல் புணர்ந்து நிற்கிறது எப்படி? அதே போல் 900 நோக்குவோமானால் அங்கேயும் அப்படிதான். 9 என்கிற சொல் நிலைமொழியாக நிற்கிறது, 1000 என்கிற சொல் மறுமொழியாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஆனா சேரக்கூடிய ஒரு சொல், சேர்ந்து வரக்கூடிய தோன்றக்கூடிய ஒரு சொல் 900 என்று அடிக்கும் சரியா? அது தோன்றக்கூடிய சொல்லுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய எண்களில் நிறைய எண்கள் இருப்பினும் அதில் இந்த 9 என்கிற எண்ணுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிறப்பு ரொம்ப ரொம்ப பெரியது. இப்ப எப்படி அப்படின்னா, இப்ப 10 20 30 40 50 60 70 80 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 80 8 கூட்டல் 10 80. அப்ப 9 கூட்டல் 10 எப்படி வர வேண்டும்? ஆனா அங்கு நம்ம 9 கூட்டல் 10 என்ன மாறுகிறது அப்படின்னா 90 மாறுகிறது. அதே போல் அங்க என்ன ஆகிறது அப்படின்னா 1000 2000 சரிங்களா? அப்படி பார்க்க வேணாம். இப்ப இங்க 100 10க்கு அடுத்து 100 வருகிறது. அப்ப 100க்கு அடுத்து என்ன வரணும்? 1000 வரணும். அந்த 1000 எப்படி இங்க தோன்றுகிறது? இப்போ 100 200 300 400 500 600 700 800 8 கூட்டல் 100 800 சரிங்களா? அதே போல் இங்க 9 கூட்டல் 100 எப்படி 9 100 தானே மாறணும்? அது எப்படி 900 மாறுகிறது? அதுக்கான விதிகளை நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் இந்த காணொளியில் ரொம்ப விரிவாக பார்க்க இருக்கிறோம். அவ்வாறு பார்ப்பதற்கு முன்பாக நம்ம எதை காணப்போகிறோம் அப்படின்னா, அந்த இலக்கண விதிகள் என்ன? 9 கூட்டல் 100 9 கூட்டல் 1000 எப்படி 90 900 தோன்றுகிறது என்பதை தான் நம்ம காணப்போகிறோம். அதுக்கான விதியை பார்த்தீங்கன்னா, 9 10 100 ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி ஒவ்வொரு தகரம் நெறியி பகுது அகற்றி நவ்வை நிரலே நாளாவ தெரிப்பது நெறியே அப்படின்னு இந்த விதி முடிகிறது. இப்ப நம்ம அந்த சொல்லை பார்க்கும் பொழுது அப்ப 90 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 கூட்டல் 100
900 என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா 9 கூட்டல் 1000. இப்ப பிரிச்சாச்சு. இப்ப அதுக்கு அந்த விதியை பாருங்க. விதியில என்ன சொல்லுது? முதல் விதியை பார்க்கும் பொழுது ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் அப்படிங்கிறான். அப்ப ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் அப்படிங்கும் பொழுது அப்ப ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி அப்படிங்கிறான். அப்ப முன்னதின் ஏனைய முரணி 9 கூட்டல் 10 9 கூட்டல் 100. அப்ப முதல் விதி என்ன சொல்லியிருந்தாங்க? ஒன்பானோடு 10ம் 100ம் வரின், ஒன்பானோடு 10ம் 100ம் வரின் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி. முரணி அப்படின்னா என்ன அப்படின்னா முரண் அப்படின்னு அர்த்தம். முரண். ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி. முரணி அப்படின்னா முரண் அப்படின்னு அர்த்தம். அப்ப 10னுடைய முரண் என்ன அப்படின்னா 10னுடைய முரண் 100. அப்ப 100னுடைய முரண் என்ன? 1000. அப்ப என்ன சொல்ல போறான்? ஒன்பானோடு, ஒன்பான் அப்படின்னா 9 அப்படின்னு அர்த்தம். ஒன்பானோடு 10ம் 100ம் சரிங்களா? ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி. சரியா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் எங்க? 9க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல், அதாவது வருமொழி என்ன மாறுகிறது? முரணி, முரண்பட்டு நிற்கும். எதுக்கு? இந்த 10 என்பதற்கான முரண் சொல் 100, இந்த 100 என்பதற்கான முரண் சொல் 1000. அதான் ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி, முரண்பட்டு. சரிங்களா? இப்ப அடுத்த விதியை பாருங்க. முரணி ஒவ்வொரு தகரம் நெறியி அப்படிங்கிறான். ஒவ்வொரு தகரம் நெறியி அப்படி என்னங்கன்னா இங்க முன்னாடி என்ன இருக்கு? ஓ என்பது இருக்கு. சரிங்களா? நிலைமொழியில முதல் எழுத்து ஓ. ஒவ்வொரு அப்படின்னா ஓகரம். ஒவ்வொரு தகரம் நெறி அப்படிங்கிறான். அப்ப தகரம் நெறி அப்படின்னா தகர ஒற்று. அப்ப இத்து கூட்டல் ஓ தோ. அதே போல் இங்கேயும் இத்து கூட்டல் ஓ தோ. சரிங்களா? இப்ப 2வது விதி தானே. முதல்ல என்ன ஆகுது? ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி. அப்ப 9க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொற்கள் முரண்பட்டு நிற்கும். எப்படி முரண்பட்டு நிற்கிறது? 10 என்னும் சொல்லுக்கு முரண் சொல் என்ன? எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா 100. 100 என்பதனுடைய முரண் சொல் என்ன? 1000. சரிங்களா? அதான் முதல் விதி. ஒன்றின் ஏனையின் முன்னைய முரணி. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு தகரம் நெறி அப்படிங்கிறான். ஒவ்வொரு சரியா? ஓ அப்படின்னா 9 என்கிற சொல்லி இருக்கக்கூடிய ஓ. ஒவ்வொரு தகரம் நெறி அப்படின்னா அந்த தகரத்தை, தகர ஒற்றினை நிலைநிறுத்தும் பொழுது, நிலைநிறுத்தினால் இத்து கூட்டல் ஓ தோ, இத்து கூட்டல் ஓ தோ. சரிங்களா? அப்ப என்ன இருக்கும்? 9 கூட்டல் 100. அதுபோல 9 கூட்டல் 1000. சரிங்களா? அப்ப 1000 ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டேன். அதே போல இங்க 100 ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க எது தோ எப்படி தோன்றியது என்கிற விதியையும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்த விதி என்ன அப்படின்னா பகுது அகற்றி. சரிங்களா? தகரம் நிறுவி பகுதகற்றி அப்படிங்க. பகுது அப்படின்னா பது. அப்ப 9 என்கிற சொல்லி இருக்கக்கூடிய அந்த பது என்பது முழுமையாக அகற்றி. அகற்றி அப்படின்னா நீங்கிட. அடுத்த விதி அதுதான். ஒவ்வொரு
ஒவ்வொரு தகரம் நெறியி. சரிங்களா? ஒவ்வொரு தகரம் நெறியி. அப்ப இத்து கூட்டல் ஓ தோ, இத்து கூட்டல் ஓ தோ அப்படின்னு மாறுகிறது. அப்ப மாறினதுக்கு பிறகு 90 90. சரிங்களா? அப்ப 90 கூட்டல் 100, 90 கூட்டல் 1000 என பிரிந்து இருக்கிறது. பிரிந்ததுக்கு பிறகு அடுத்த விதி என்ன அப்படின்னா பகுதகற்றி அப்படிங்கிறான். அப்ப பகுதகற்றின அந்த 90 என்னும் சொல்லில் இருக்கக்கூடிய பது என்பது முழுமையாக நீங்கிட. அப்ப முழுமையாகவே நீங்குது. அப்ப நீங்கினதுக்கு பிறகு என்ன இருக்கும்? தொன் கூட்டல் 100. அதே போல இங்கு தொன் கூட்டல் 1000 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த விதியை பாருங்க. பகுதகற்றி பார்த்தாச்சு. அப்ப மறுபடியும் பாருங்க, 9 10 100 ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி. சரிங்களா? ஒவ்வொரு தகரம் நெறியி பகுதகற்றி. இப்பதான் அந்த பகுது அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. பகுது என்பது பது. அந்த பது என்னும் சொல் முழுமையாக நீங்கிட. அதுக்கு அடுத்தது நவ்வை நிரலே. நிரல் அப்படின்னா முறை அப்படின்னு அர்த்தம். நிரல்னா இங்க இருக்கு பாருங்க. நிரல்னா முறையே. சரிங்களா? அப்ப நவ்வை நிரலே நாலாவா திரிப்பது நெறியே. அப்ப நவ்வை நிரலே நாலாவா திரிப்பது நெறியே என்கிற அமைப்பின்படி, சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய அந்த இன் இருக்கு பாத்தீங்களா, நவ்வை. நவ்வை அப்படின்னா இன் ஒற்று. அந்த இன் ஒற்று என்ன மாறுது அப்படின்னா நவ்வை நிரலே நாலாவா திரிப்பது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த இன்னு தன்னகரமாக மாறுகிறது. தன்னகரமாக. அப்ப தொன் கூட்டல் 100. அதே போல் இங்க இருக்கக்கூடிய அந்த நவ்வை என்ன மாறுது? லகரமாக. வருடல் லகரம். வருடல் லகரம். சரியா? அந்த லகரமாக மாறுகிறது. அப்ப தொல் கூட்டல் 1000. தொல் கூட்டல் 1000 என பிரிந்து இருக்கிறது. அதுக்கு அடுத்து இப்ப 900 பார்த்துருவோம். ஏன்னா இருக்கு ரொம்ப எளிமை. சரிங்களா? இப்ப தொல் கூட்டல் 1000 எப்படி 900 மாறுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க நிலைமொழியையும் வருமொழியையும் பாருங்க. நிலைமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கு? இத்து கூட்டல் ஓ தோ குறில் எழுத்தா இருக்கு. வருமொழியில என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. அப்ப இப்போ இந்த இழ் இரட்டிக்கணும். இந்த இழ் இரட்டிக்கணும். அப்ப இரட்டிக்கணும்னா என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி குறிலை அடுத்து, தனி குறிலை அடுத்து ஒற்று உயிர் வரின் இரட்டும். சரிங்களா? எப்படி அப்படின்னா தனி குறிலை அடுத்து ஒற்று உயிர் வரின் இரட்டும். சரிங்களா? எங்க இப்ப 900 பாக்குறோம். ரொம்ப எளிமை, சீக்கிரம் முடிச்சலாம். அதுக்காக தான். அப்ப 900 அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இங்க தொல் கூட்டல் 1000 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க என்ன பண்ணும்? 900 தோன்றுவதற்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய வருடல் லகரம் இரட்டிக்கணும். வருடல் லகரம் இரட்டிக்கணும். அப்ப இரட்டிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நிலைமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்ன இருக்கு? குறில் எழுத்தா இருக்கு. தனி குறில். இத்து கூட்டல் ஓ தோ குறில் எழுத்து இல்லைங்களா? ஆகையால் தனி குறிலை அடுத்து, தனி குறிலை அடுத்து ஒற்று. சரிங்களா? ஒற்று எழுத்து வந்துருச்சு. ஒற்று உயிர் வரின் வருமொழியில உயிர் எழுத்து இருந்தால் உயிர் வரின் இரட்டும். சரிங்களா? அப்ப எது இரட்டிக்கும்? தனி குறிலை அடுத்து ஒற்று உயிர் வரும் பொழுது. சரிங்களா? மறுபடியும் கவனிங்க. தனி குறிலை அடுத்து ஒற்று உயிர் வரும் பொழுது, உயிர் வரும் பொழுது என்ன ஆகுது? ஒற்று இரட்டிக்கும். ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னா எப்படி இரட்டிக்குது? தோ இல் இல் 1000 அப்படின்னு இரட்டிக்கிறது. அதுக்கு அடுத்து சரிங்களா? அப்ப இரட்டித்து இப்ப தொல் இல் கூட்டல் 1000 அப்படி இரட்டிச்சு. அதுக்கு அடுத்து என்ன விதி? 900 எப்படி சேர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? நிலைமொழியில நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன இருக்கு? மெய்யெழுத்து. வருமொழி என்ன இருக்கு? உயிரெழுத்து. அப்போ இது என்ன விதியில சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது எல்லாத்துக்குமே பொதுவான விதி. இது
உடல் மேல் எங்க நிலைமொழி ஈற்றெழுத்துல மெய்யெழுத்து இருந்து வறுமொழி முதலில் உயிரெழுத்து இருந்தால் சரியா, இங்க மெய் என்பது உடல். உடலும் உயிரும் தனித்து தனித்து இருக்குமா? கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அப்ப அந்த உடலுக்கு எப்பொழுது மதிப்பு என்பது ஏற்படுகிறது? உயிர் வந்து சேரும் பொழுதுதான். அப்ப இங்க எது உயிர்? எது உயிர்? உயிரெழுத்து ஆ. எது உடலே? இல்லு. அப்ப ரெண்டு தனித்தனித்து இருக்காது இல்லைங்களா? அப்ப உயிர் வந்து உடம்புல வந்து சேர்ந்ததுக்கு பிறகுதான் உடம்புக்கு ஒரு மரியாதை வருகிறது. ஆகையால் என்ன விதி? உடல் மேல் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்கிற விதிப்படி சரிங்களா, விதிப்படி இங்க என்ன இருக்கு? இல்லு கூட்டல் ஆ லா 900 என்று தோன்றுகிறது. சரிங்களா, இதான் 900க்கான விதி. அந்த விதியின் அடிப்படையில் தோன்றக்கூடியது. சரிங்களா, அப்ப எண்ணு பெயர் புணர்ச்சியிலே அவர் சொன்ன விதிகளை தாண்டி இந்த 2 விதிகள் நம்ம கூட சேர்த்திருக்கிறோம். என்ன விதி? அப்படின்னா தனி குறியிலே அடுத்து உயிர்வரின் இரட்டும் என்கிறது. சரிங்களா, அதுக்கு அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி 900 என்று புணர்கிறதை பார்த்துக்கிட்டோம். சரியா, அப்ப என்ன அப்படின்னா 9 கூட்டல் 100 எப்படி 900ஆக சேர்கிறது என்பதை விதியின் அடிப்படையில் கண்டோம். இப்ப இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு விட்டு வச்சிருக்கிறோம். எது அப்படின்னா 90. சரிங்களா, எது வரையும் பார்த்திருக்கோம்? 9 கூட்டல் 100 வரையும் பார்த்திருக்கோம். இப்ப 9 கூட்டல் 100 அது தன்னகரம். சரிங்களா, அந்த 9 கூட்டல் 100 எப்படி 90ஆக புணர்கிறது என்பதையும் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான விதியை பாருங்க. அந்த நூ எப்படி தோன்றுகிறது? சரிங்களா, இப்ப எந்த நூ அப்படின்னா 9 கூட்டல் 100 அப்படின்னு தானே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு நூ தோன்றணும். சரியா, அந்த நூ தோன்றிய 90 அப்படின்னு வரணும். அப்ப இந்த நூ எதன் அடிப்படையில் தோன்றுகிறது அப்படின்னு பார்ப்போமானால் நலமுன் ரணவும், நலமுன் ரணவும் நலமுன் தனவும் ஆகும் தானாக்கள் ஆயுங்காலே. நிலைமொழி ஈற்றுல இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா இப்ப அந்த விதிக்கு போயிடலாம். இப்ப பாருங்க, இங்கதான் பிரிச்சிருக்கிறோம். இப்ப இங்கதான் பிரிச்சோம் இல்லைங்களா? எப்படி 9 கூட்டல் 100. இப்ப இங்க இருக்கக்கூடிய இன்னுதான் என்ன பண்ணணும்? நூவாக மாறணும். சரியா, அதுக்கு என்ன விதி? இப்ப 9 கூட்டல் 100 வரையும் எப்படி தோன்றிய அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்த விதி இன்னொன்னு இருக்கு. என்ன விதி? அதான் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம். நலமும் ரணமும் நலமும் தனவும் ஆகும் தானாக்கள் ஆயுங்காலை. சரிங்களா, நலமும் ரணமும் நலமும் தனமும் தானாக்கள் ஆயுங்காலை ஆகும் தானாக்கள் ஆயுங்காலை என்கிற விதியின் அடிப்படையில். சரிங்களா, அப்ப விதியின் அடிப்படை என்ன இருக்குதாங்கன்னா இங்க 9 கூட்டல் வருமொழியில 100 இருக்கு இல்லைங்களா? அப்ப நலமும் ரணமும் நலமும் தனவும் என்கிற விதிப்படி இந்நகரம் வரும் பொழுது அது என்னவோ மாறுது அப்படின்னா நகரமாக மாறுகிறது. எது? இந்த வருமொழியில் தகரமோ நகரமோ இருக்கும் பொழுது, வருமொழியில் தகரம் அது தாவா இருக்கலாம், தா தா தீ தூ தோ தோ அப்படி இருக்கலாம், இல்ல நானா நுனி நோ 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 இருக்கலாம். சரியா, அப்ப வருமொழியில என்னவா இருக்கணும்? அது நகரமா இருந்துச்சுன்னா நலமும் தனவும் என்கிற விதிப்படி சரிங்களா அங்க இருக்கக்கூடிய நூவாக மாறுகிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய நூ மாறும். அப்ப மாறினதுக்கு பிறகு 90 என்று தோன்றுகிறது. இல்ல இன்னொன்னு உங்களுக்கு இன்னும் சில ஐயப்பாடு இருந்துச்சுன்னா இப்ப ஒண்ணு இல்ல, எங்க பாருங்க, தண்ணீர் எப்படி பிரிப்பீங்க? தன் கூட்டல் நீர் அப்படின்னு பிரிப்போம். தன் கூட்டல் நீர் அப்படின்னு பிரிப்போம். தன் கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப தன் கூட்டல் நீர் நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? தண்ணீர் அப்படின்னு எழுதுவோம். தா இன் நீ இர். சரிங்களா, பட் அந்நேரம் போட்டுதான் நீ போட்டு எழுதுவோம். சரிங்களா, அப்ப தன் கூட்டல் நீர் அது குளிர்ச்சி பொருந்திய நீர்னு அர்த்தம். இந்த தன் கூட்டல் நீர் எப்படி தண்ணீராக மாறுகிறது? அதே விதிதான். எந்த விதி? நலமும் ரணமும் நலமும் தனவும் என்கிற விதிப்படி. சரிங்களா, நலமும் ரணமும் நலமும் தனவும் என்கிற விதிப்படி. சரியா, எங்க என்ன விதிப்படி? தானாக்கள் ஆயுங்காலை. தகரமோ நகரமோ வருமொழியில் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய நகரமும் நகரமும் தகரமும் நகரமாக மாறுகிறது. அப்ப இருக்கக்கூடிய நீ என்னவோ மாறுது? நீயாக மாறுகிறது. மாறி
தண்ணீர் என்று புணரும். சரிங்களா? இது ஒரு கூடுதல் செய்தி. ஏன் அப்படின்னா இந்த 90 என்பது எப்படி தோன்றுகிறது என்பது 90 கூட்டல் 100 வரை நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 90 என்று எவ்வாறு சேர்க்கிறது மூலதான் இன்னொரு விதி நம்ம கூடுதலா பார்க்கிறோம். சரிங்களா? இதுதான் 90 900 என்கிற சொற்கள் பிரியும் போது ஒன்றாகவும் சேரும் பொழுது புதிய ஒரு சொல்லாகவும் தோற்றமளிப்பதை பார்த்திருக்கிறோம். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு செய்தி, ஒரு புது செய்தி இல்லை, ஏற்கனவே இருந்தது, இப்போ வழக்கத்தில் இல்லை. அது என்ன என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான். இந்த 9 அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு பாத்தீங்களா? இந்த 9 என்பது இதுக்கு முன்னாடி இப்போ நல்லா பாத்துங்க, 10 20 30 40 50 60 70 80 அதுக்கு அடுத்து எந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னா, இலக்கண புலவர்கள், உள்ள புலவர்கள் அப்படின்னா 90 அல்லைனா தொண்டு என்னும் சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இச்சொல்லுதான் நாளடைவில் மருகி போய் 9 என்று தோன்றியதாக அறியப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, எண்ணு பெயர்களில் தன்னுடைய அடி சொல்லிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு நிற்கும் 9 என்கிற சொல்லினை வைத்து அடிப்படையாக புணரக்கூடிய சொற்களை இந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அவ்வாறு பார்த்ததில் 9 கூட்டல் 100 90 எப்படி தோன்றுகிறது, 9 கூட்டல் 10 9 கூட்டல் 10 எப்படி 90 மாறுகிறது, 9 கூட்டல் 100 எப்படி 900 மாறுகிறது என்பதை இவ்வகுப்பில் கண்டோம். அதோடு மட்டுமல்லாது இந்த 9 என்பதற்கு முன் நம் வழக்கில் இருந்த சொற்கள் என்ன அப்படின்னா 90 தொண்டு என்னும் சொல்லை நாம் கையாண்டிருக்கிறோம் என்பதையும் பார்த்தோம். இனி வரும் அடுத்த காணொளியில் இது போன்ற புணர்ச்சிகளையும் எண்ணு பெயர்கள் சார்ந்த புணர்ச்சிகளையும் தொடர்ந்து வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.